பாப்பியும் அம்மாவின் உண்மையான மகிழ்ச்சியும் ஒரு சிறிய பசுமையான நகரத்தில், ஓடும் ஓடை மற்றும் அமைதியான சூழலில் ஒரு எளிய கூரை வீடு இருந்தது. அங்கு வயதான ஒரு நல்ல உள்ளம் கொண்ட முதிய பெண் வசித்து வந்தாள். தனக்கென தோட்டம் ஒன்று இருந்தது. அதில் சிறு பழங்கள், காய்கறிகள், மலர்கள் வளர்த்து அயலவர்களுக்கு பகிர்ந்து மகிழ்ந்தாள். அவளது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்திருந்தான். குழந்தைகள் யாரும் இல்லை. தனியாக வாழ்ந்தாலும் அவள் மனம் ஒருபோதும் தனிமையால் சோர்ந்ததில்லை. அந்த முதிய அம்மாவிற்கு பாப்பி என்ற சிறிய பறவை நண்பனாக இருந்தது. பாப்பியின் கருப்பு சிறகுகள், சிவப்பு கொக்கு, இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற இறக்கைகள் எல்லாரையும் கவரும். பாப்பி எப்போதும் அம்மாவுடன் சேர்ந்து சுற்றித் திரிந்தது. காலை உதயத்தில் சூரியன் மெல்ல மேலே எழும்பும் போது பாப்பி முட்டையிடும் அதை அம்மா சேகரிப்பாள். மிகுந்த அக்கறையுடன் தனது சுருக்கமான கரங்களால் மெதுவாக பிடித்தாள். அவளின் ஒரு முட்டையே போதும் என நினைத்தாள். எப்போதும் அவளும் அவளின் மாணவர்களும் காலை உணவிற்கு அரை முட்டை போதும், மீதியை இரவு உணவிற்கு சேமித்து வைத்தாள். அம்மா சிறிய தோட்டத்தில் தன் சொந்த காய்கறிகளை வளர்த்து மன அமைதியுடன் வாழ்ந்தாள். ஒரு நாள் சாதாரணமல்லாத ஒன்று நடந்தது. பாப்பி 2 முட்டைகள் இட்டாள். ஒன்று பதிலாக 2. அம்மா கண்களை இமைத்து, அது எவ்வளவு கருணையோ என மெதுவாக சொன்னாள். ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டு மற்றதை சந்தைக்கு எடுத்துச் சென்றாள். அதிகம் கேட்காமல் சிறிதளவு அரிசி மற்றும் வெல்லத்தை கூட வாங்கினாள். அடுத்த சில நாட்களில் பாப்பி தொடர்ந்து 2 முட்டைகள் ஒவ்வொரு காலை இட்டது. கிராம மக்கள் இதை கவனித்து, ஒரு முட்டையை மட்டும் விற்றால் போதுமே, பாப்பிக்கு அதிகமாக உணவளிக்கலாம் என்று கூறினர். மற்றொருவர், நீ இன்னும் அதிகமாக வளர்க்கலாம், ஒரு பெரிய தொழிலை கூட தொடங்கலாம் என்று சொன்னார். ஆனால் அம்மா புன்னகையுடன், என்னால் முடிந்தது இதுதான் என கூறினாள். அவள் ஒரு முட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற முட்டையை ஏழை குடும்பத்திற்காக பகிர்ந்து பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும் 2 குழந்தைகளுக்கு பகிர்ந்தாள். ஒரு காலை வீட்டுத் தோட்டத்தில் மக்கள் அம்மாவை முட்டை அம்மா என்று அழைத்தார்கள். பெண்கள் ஆண்களை விட அதிக அன்புடன் அவளை அழைத்தனர். மழை பல நாள்கள் பெய்தது. அருகில் இருந்த ஓடை நிரம்பி வழிந்தது. வயலின் எல்லைகளும் கழுவி போயின. பல குடும்பங்கள் கஷ்டத்தில் சிக்கின. ஆனால் பாப்பி தினமும் 2 முட்டைகள் போடுவதைத் தொடர்ந்தது. அம்மா பல முட்டைகளை சேமித்திருந்தாள். அவற்றை ஊறுகாய் போட்டு வேக வைத்து நல்ல தரத்தில் வைத்திருந்தாள். பிறகு எதையும் கேட்காமல் அவற்றை தேவைப்படுவோருக்கு கொடுத்தாள். மழைக்காலத்தில் ஊருக்குள் ஒரு முட்டையும் கிடைக்காத நிலை வந்தது. அப்போது யாரோ கேட்டார்கள், அம்மா, ஏன் நீ அதிகமாக விற்கவில்லை? அதனால் கூடுதல் பணம் வந்திருக்கும் இல்லையா? அம்மா மெதுவாக சிரித்து கூறினாள், பணம் வந்தால் என்ன? மகிழ்ச்சி, அன்பு, பகிர்ந்து கொள்வது, இவைகள்தான் முக்கியம். நாம் ஏற்கனவே வைத்திருப்பதை நேசிக்கவும் தேவைப்படும் போது பகிரவும் வேண்டும். நானே தேவைப்படும் போது எடுத்துக்கொண்டது போதும், மீதியெல்லாம் பிறருக்கு ஒரு பரிசாகவே. அவ்வளவு சொல்லிவிட்டு பாப்பி மெதுவாக கிளக் என்று ஒலி எழுப்பி அம்மாவின் காலில் சாய்ந்து நின்றது. முழுமையான ஒப்பந்தத்தில் இருப்பது போல. உண்மையான மகிழ்ச்சி என்பது அதிகம் சேகரிப்பதல்ல, நமக்குள்ளதை பாராட்டுவதும் அதை பகிர்ந்து கொள்ள நற்பண்புடன் தேர்வு செய்வதும் தான். நாம் மற்றவர்களை உயர்த்தும் போது நாமும் உயர்கிறோம். ஒன்றிணைந்து நாம் கருணை, அமைதி மற்றும் மகிழ்ச்சியில் செல்வந்தர்களாகிறோம்.